வணக்கம் நிகிதா. சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே 118 ஏக்கர் பரப்பளவில் கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா வளாகத்தில் நாற்று பண்ணையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை கிண்டியில் குதிரை பந்தயம் நடைபெறும் ரேஸ்கோர்ஸ் செயல்பட்டு வந்த அரசு இடத்தை தமிழ்நாடு அரசு மீட்டு இதன் பிறகு இங்கு சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என்றும் மழை நீரை சேமிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இந்த வளாகத்தில் நீர்நிலை குளங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க பணிகள் தொடங்கப்பட உள்ளது. அதன்படி முதற்கட்டமாக இந்த வளாகத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் தோட்டக்கலை நாற்றங்கள் பண்ணை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்துள்ளார். மேலும் பல்வேறு வகையான செடிகள், தாவரங்களின் நாற்றுகள் மற்றும் கன்றுகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இதே போன்று மரக்கன்றுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது நட்டு வைத்து பசுமை பரப்பை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கையை எடுத்து வருகிறார். இங்கு நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை நாற்று பண்ணையில் மருத்துவ தாவரங்கள், மலர் செடிகள், அழகு தாவரங்கள், மரக்கன்றுகள் என 100க்கும் மேற்பட்ட நாற்றுகள் பொதுமக்களுக்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரு செடியின் விலை ரூபாய் 15 தொடங்கி 1500 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக சென்னை பசுமை பகுதியை அதிகரிக்க வேண்டிய தேவையின் அடிப்படையிலும் சென்னை நகரமயமாக்குதலால் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் மக்கள் தொகை பெருகி வரும் சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு பூங்காக்கள் மற்றும் பசுமை வெளிகளை உருவாக்க வேண்டியது அவசியமாகி உள்ளது என்றும் மன அழுத்த சோர்வையும் பதற்றம் ஆகியவற்றை குறைக்க மனத்துக்கு அமைதியை தருவதற்காக சென்னையில் இது போன்று பல்வேறு பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. நிகிதா.